அவ்வளோ உணர்ச்சிவசமாக நான் நினைக்கிறேன். இவ்வளோ பேர் வந்து இங்கே அரங்கம் நிரம்பி இந்த விழாவை வெற்றி விழாவாக்குறதுக்கு மிகவும் நன்றி. அதாவது ராஜேந்திர சோழனுக்காகவும் தமிழுக்காகவும் தமிழர் வரலாற்றுக்காகவும் மற்றும் பல்வேறு காரணங்களுக்காகவும் இவ்விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் பெரியவர்களே, நண்பர்களே, பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களே, பொறுப்பாளர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்று இப்பணியை செய்ய என்னையும் கங்கை கொண்டான் கழகத்தையும் கருவியாக்கி இங்கே அனுப்பிய இறைவனுக்கு என்னுடைய முதல் நன்றி. அடுத்து சில வருடங்களுக்கு முன் என்னுடைய மகன் தேவார பாடல்கள் ஒரு சிலவற்றை என்னுடைய மாமா திரு தங்கவேல் பாண்டியார் அவர்களிடம் பாடி காட்டிய போது கங்கைகொண்ட சோழபுரத்தின் மீதுள்ள கருவூர் தேவரின் திருவிசைப்பாவை இசைவட்டாக வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தை வெளியிட்டார். அப்போதுதான் இந்த கங்கைகொண்ட சோழபுரத்துடைய என்னுடைய நெருக்கம் அதிகமானது. கோவிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் எங்களோட வீடு இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ நெருக்கம் கிடையாது. அவர்களுக்கு அவர் மறைந்த மாமா தங்கவேல் பாண்டியார் அவர்களுக்கு எனக்கு நன்றி. அதாவது தமிழகத்தினுடைய கிராமத்துலாம் வந்து பார்த்தாக்கா நிறைய பேருக்கு ராஜேந்திரன், ராஜராஜ சோழன், குலோத்துங்கன் அப்படின்னு நிறைய பேர் எங்கள் ஊர்லலாம் சொன்னாக்கா ரொம்ப ஒரு மாதிரி நின்று நடப்பான் ராஜேந்திர சோழனாக்கா. அதே மாதிரி வந்து இப்போவும் அதாவது கங்கைகொண்ட சோழபுரத்தில் அவ்வளோ பெரிய விழா நடத்தி எங்களுக்கெல்லாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி ரொம்ப நிமிர்ந்து நடந்த மாதிரி அதை விட தலையை தூக்கி நிமிர்ந்து நடக்கிற அளவுக்கு பண்ண அண்ணனுக்கு எனக்கு அண்ணன் கோமன் அவர்களுக்கு எனக்கு மீண்டும் நன்றி. அவர் வந்து சொன்னாக்கா எனக்கு இவ்வளோ படிக்க முடியாது தைரியம் தான். அதாவது உலகளந்த சோழன், உலகாண்ட மன்னன் ராஜேந்திரன் நம்மளுடைய தலைநகரம் கங்கைகொண்ட சோழபுரம். அங்கே இவ்விழாவை நடத்தி வெற்றியுடன் செய்த எங்கள் அண்ணன் இங்கு வந்து சிறப்பித்தமைக்கு எனக்கு நன்றி. அதாவது இறைவன் தந்த பணி வந்து ரொம்ப பெருசு. நானும் இப்போ இதுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த புருஷோத்தமன் ஒருத்தன் வந்துருப்பாங்க, யாருக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருப்பீங்க ஒரு மூலையில். இருந்தும் அதாவது இந்த ஒரு முகவரி இல்லாத ஆள் இந்த பணியை செய்ய எனக்கு இறைவன் கொடுத்த போது நான் போயிட்டு, அதாவது கொடுத்தாக்கா சப்போர்ட்லாம் கொடுக்கறது கிடையாது. அதனால தான் போயிட்டு ஒரு அன்பழகன் ஐயாவை பாரு, மூர்த்தியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அந்த அனுப்பிய அதாவது இந்த மாதிரி பெரியவர்கள் அனுப்பிய அவர்களும் அன்பழகன் ஐயாவை கேட்டும்போது இந்த மாதிரி விழா நடத்தணும், மூர்த்தி அண்ணன் கேட்டும்போது இந்த மாதிரி விழாவை நடத்தணும்னு சொல்லும்போது உடனே அதாவது ஐயா வந்து உடனே சொல்லிட்டார், நான் வந்து கண்டிப்பாக நடத்தும் தம்பி, கவிமாரையும் நானும் உடனே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மூர்த்தி, அதாவது நான் வந்து அவர் உரிமையில பேசுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் பெரிய மனுஷன், பட் இருந்தாலும் கூட எனக்கு இவ்வளவு தூரம் பின்னாடி ஒரு எப்போ அவர்கிட்ட பேசினாலும் அதாவது சொல்லுவாரு, இது வந்து வெற்றி விழா, நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட், அதுக்கும் என்னுடைய நன்றி. அதாவது அண்ணா இன்னொரு நன்றி சொல்லணும். அதாவது அவருக்கு ஒரு தொலைபேசியில் நான் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் கூட ஒரு தம்பின்னு ஒரு பாசத்தோட கூப்பிடுற குரல், அதுக்கு வந்து எனக்கு அது சரிப்பட்டால ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும் அதுக்கும் ஒரு நன்றி நன்றி. அதே மாதிரி இந்த பாட்டு எழுதினேன். ஓகே, ராஜேந்திர சோழன் நிறைய பேர் தெரியும், அண்ணனுக்கு தெரியும். இப்போ ஏதாவது கோவிலில் விழா நடந்துன்னு சொன்னால் நான் பாட்டு எழுதி ஏதாவது ஒரு இன்சாமி வச்சு கொடுத்துருவேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி இப்போ பாட்டு எழுத வாய்ப்பு இருந்தால் நான் யாரும் கொடுக்குறது கிடையாது. பெருமை கேட்க சொல்ல, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வாய்ப்பு இதை வச்சு நம்ம ஒன்று எழுதுவோம் அப்படின்னு. ஆனால் இந்த தடவை என்னோட சிறப்பாக எழுதின அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு மிகவும் நன்றி. அவர் தான் இந்த முதல்ல நடனம் எழுதின பாட்டு எழுதின அவர் சத்தியமூர்த்தி. அதே மாதிரி பாட்டுக்கு இசை கொடுத்தது, அதாவது நான் இதே மாதிரி தான் பாட்டு எழுதுறதுக்கு நான் போகிற மாதிரி பாட்டு இசை கொடுக்கறதுக்கும் மிஸ்டர் விஜயகுமார், அவரை எப்போ பார்த்தாலும் கூப்பிட்றோம் உடனே. அவரும் வந்து இதை பற்றி எப்போ கூப்பிட்டாலும் ஒரு மறுப்புங்கிறதே கிடையாது. அவர் ஒரு இறைவன் பணி அப்படின்னு சொன்னால் இதுவரை செஞ்சுருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றி. அதே மாதிரி திரு சுரேஷ், சொந்தக்கார மாதிரி கூப்பிட்றேன், ஆக்சுவலாக எங்களுக்கு வாங்க சுரேஷ் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த பாட்டுக்கு நடனமாடிய செல்வி வர்ஷினி அவர்களுக்கும் நன்றி. அவரோட அடுத்து இந்த விழாவுக்கு தலைமையேற்க அழைத்த போது உடனே ஏற்றுக்கொண்டு சிறப்பாக நடந்து கொடுக்கும் பேராசிரியர் சின்னப்பன் ஐயா அவர்களே, உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. அதே போல விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை அறிந்து ஐயா அவர்களை கூப்பிட்ட போது, இது நான் செய்ய வேண்டிய விழா, சிறப்பாக செய்யுங்கள், என்னால் உதவி, அதாவது தப்பா சொல்லிட்டேன். அதாவது இந்த விழா ஏற்பாடு செய்யப்படுவதை அறிந்து இது என்ன சொன்னாக்கா, இந்த ஃபேஸ்புக் வழியாக நிறைய இன்ஃபர்மேஷன் அங்கே போயிடுது. அப்போது திடீர்னு அன்பழகன் ஒரு கால், இந்த விழா வந்து நம்ம சிங்கப்பூரில் செய்ய வேண்டிய விழா அப்படின்னு சொல்லி திரு அருண் மகிழன் ஐயா அது ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இந்த விழா சிங்கப்பூரில் நடக்க வேண்டிய விழா, இதை சிறப்பாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அன்பழகன் ஐயா வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு தடையும் இருக்கும்போதும்
சின்னப்பன் ஐயாவிடமிருந்தோ அல்லது அருண்மகன் ஐயாவிடமிருந்தோ ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். நான் இது வந்து நான் ஒவ்வொரு தடவை இருக்கும்போது கவனிச்சதுனாக்க ஏதாவது அழைப்பு வருது. விழா அழைப்பு வரும்போது அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த விழா பற்றி ஏதாவது ஒரு கேள்வி. அதாவது அன்றைக்கே தெரியும் இந்த விழா வந்து வெற்றி விழா, நடக்க வேண்டிய விழா, வெற்றி விழா என்று. சின்னப்பன் ஐயாவிலே, அருண்மகன் ஐயாவிலே உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் என்னுடைய நன்றிகள் சொல்லும்போது இதை கங்கை கொண்டா கழகம், புருஷோத்தமன், அன்பழகன் ஐயா, கவிமாலை என்று பார்க்க வேண்டாம். இது இந்த ஒட்டுமொத்த ஏற்பாட்டின் நன்றி, ஏற்பாட்டு குழுவின் நன்றி. அதே மாதிரி மாமன்னன் ராஜேந்திர சோழன் என்ற ஆவணப்படத்தை எழுதி தயாரித்து கங்கை கொண்ட சோழபுரத்தையும் ராஜேந்திர சோழனையும் வெளிக்கொணரும் பணியில் ஈடுபட்டுள்ள திரு குணவதி மைந்தன். இவர் செய்யும் வேலைகள்லாம் எனக்கும் ஒரு தடவை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கனவாக இருந்தவை. இன்னும் பல வேலைகள் இருக்கின்றன. அதற்கும் சேர்த்து திரு குணவதி மைந்தன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. நாகப்பட்டினத்திலிருந்து சொர்ண தீபம் வரை என்ற நூல் கூறியவர். அவருடைய பல்வேறு தூதரக பணிகளுக்கிடையே இவ்விழாவுக்கும் சிறிது நேரம் ஒழுக்கி மேலும் இந்த விழாவுக்கு மேலும் சிறப்பு சேர்த்த ஜோர்டானுக்கான இந்திய தூதர் நினைக்க வேண்டும் ஜோர்டானுக்கான சிங்கப்பூர் தூதர் திரு கேசவபாணி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. கவிமாலைக்கு முகவரி இருந்தாலும் புருஷோத்தமனுக்கோ கங்கை கொண்ட கழகத்திற்கோ முகவரி இல்லை. இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? இந்த விழா சிங்கையில் நடக்க வேண்டிய விழா என்று எங்கள் அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கும் வளர்தமிழ் இயக்கத்தின் தலைவர் திரு ராஜாராம் அவர்களே, திரு ஆண்டியப்பன் அவர்களே, திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களே, மற்ற தமிழ் அமைப்புகளின் தலைவர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவரின் வரவுக்கும் கங்கை கொண்ட கழகத்தின் சார்பாகவும் கவிமாலை சார்பாகவும் எங்களது நன்றி. இந்த விழாவுக்கு தாங்கள் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவுடனே மற்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் மாற்றி வைத்துவிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரலாற்று பணிக்காகவே இங்கு வந்து நமக்காக சிறப்புரை ஆற்றிய திரு தனவேல் ஐயா அவர்களே, திரு குடவாயில் திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களே, உங்களுக்கும் சார்பாகவும் கவிமாலையின் சார்பாகவும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த விழாவின் போது சிங்கப்பூரிலும் இவ்விழா நடத்தி இருக்கிறோம். தாங்கள் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டவுடனே நீ தேதி சொல்லுப்பா, நான் வர்றேன் என்று கேட்ட உடனே இந்த வார்த்தையை சொன்னார் ஐயா திரு பாலகுமாரன் ஐயா, எழுத்து பாலகுமாரன் ஐயா. அவருக்கும் இம்மூவரையும் ஒரு சேர், அதாவது இவ்வளவு பெரிய இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டில் நடந்த விழாவுக்கே ஒன்று சேர் கூப்பிட்டு வந்து அவங்க அண்ணனுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய வேலை என்று. இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதும் அவ்வளவு பெரிய வேலை தான். ஆனால் இது அண்ணன் கோமாளி என்றால் சாத்தியமாக இருக்காது. அவர்களுக்கு மீண்டும் இந்த விழாவுக்கு பொருளுதவி அளித்து செலவுகளை ஓரளவுக்கு சரி செய்தவர்கள் என்னுடைய நண்பர்களும் பிரயாணர்களும் தான். இந்த விழாவுக்கு பொருள் உதவி செய்தவர்கள் எல்லாம் தானாக வந்து உதவி செய்தார்கள். நான் யாரையும் சென்று, அதாவது என்னுடைய நண்பர்களை கேட்டேன். அதாவது என்னுடைய நெருங்கிய பழக்கத்தில் உள்ள நண்பர்களை நீ 100 வழி கொடு, 100 வழி கொடு, சில 100 வழி கொடு கணக்கு வாங்கிட்டு. ஆனால் இருந்தாலும் யாரும் எந்த நிறுவனத்தையும் நான் போய் காசு கேட்கல. அதே மாதிரி நிர்வாகிகள் காசு கொடுத்தேன். அவங்களெல்லாம் தானாக என்னை அழைத்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நோட்டீஸை பார்த்தோ, ஃபேஸ்புக்கில் பார்த்தோ, அவங்க வந்து என்னோட தொலைபேசியை கண்டுபிடித்து என்னை அழைத்து நான் உதவி செய்கிறேன் என்று உதவி செய்தவர்கள். திரு ராஜகோபால் அவரும் எனக்கு 20 வருஷமாக பழக்கம் உள்ளவர். அவரும் என்னை அழைத்து எனக்கு உதவி செய்தார். சயின்ஸ் ஃபேமிலி, சவுத் சைனா கேபிட்டல் மிஸ்டர் இஸ்ரேல், ராமோ இண்டஸ்ட்ரி மிஸ்டர் குணா மற்றும் என்னுடைய நண்பர்கள் ஆரியபவன் உணவகம் திரு கல்யாணம். அதாவது இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, இந்தியாவில் அது இன்னும் எனக்கு நன்றி சொல்றது, அதாவது நிதி உதவிக்கு நன்றி சொல்றதுன்னா எனக்கு 2 நன்றி சொல்லணும். ஒன்று வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி சொல்றது, இந்த நிகழ்ச்சிக்கு பொருளாதார உதவி செய்யுது. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்தியாவில் நடந்த நிகழ்ச்சிக்கும் எனக்கு அண்ணன் எனக்கு அண்ணன் என்றால் என்னுடைய அண்ணன் தான் இதனால் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அதற்கும் நிறைய பேரிடம் நான் பொருளுதவி கேட்டேன். அதற்கும் பொருளுதவி தந்த என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு சென்று உதவி, அதாவது மக்களுக்கு சென்று உதவிய ஊடகங்கள் வசந்தம், ஒலி 96.8 மற்றும் செய்தியாளர்கள், இங்கே வந்திருக்கும் செய்தியாளர்கள், தினமலர் செய்தியாளர் திரு வி. புருஷோத்தமன் ஐயா, திரு ராமன் அவர்கள் மற்றும் முகநூல்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த விழாவை வெற்றி விழாக ஆக்கியவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய நண்பர்கள் என்றால் பரவாயில்லை, இல்லை என்றால். அதே மாதிரி நண்பர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து என்னுடைய பொறுப்பு வந்து
யார்கிட்ட என்ன ஏதோ எனக்கு பொறுப்பு வந்து நிகழ்ச்சி இங்கே நடத்துறதில்ல. இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நிறையா போய்கிட்டு இருக்குன்னு சொன்னாக்கா காரணம் வந்து நெறியாளருக்கும் என்னுடைய நன்றி. அது மறந்துட்டான் சொல்கிறதுக்கு. நெறியாளருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நடந்து கொண்டிருக்கிறார் திரு அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இதை பற்றி நான் வந்து அன்பழகன் ஐயா அவர்களும் கவிமாலையும் இது நான் மேடையில் நடக்கக்கூடிய இன்றைய நிகழ்வுகளை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து சிறப்பாக எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தி அனுபவம் கிடையாது. அதனால் இவ்வளோ சுமூகமாக நடக்க வழி செய்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி. அதேபோல் இங்கு விழாவை வெற்றியாக்கிய அனைத்து நண்பர்களும் இங்கே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வரணும்னு ஆசை, ஆனால் வராமல் வீட்டிலே இருக்காங்க. ஆனால் அவங்க மனசுலாம் எனக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இந்த நன்றி. அதாவது கங்கிகொண்டான் கடகான் சார்பாகவும் கங்கிகொண்டான் கடகன் சார்பாகவும் கவிமாலையின் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.